நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவருமான திருமிகு வானதி சீனிவாசன். வணக்கம். வணக்கம்மா. தேசிய பதவிக்கு போயிட்டீங்க, சட்டமன்ற தேர்தலில் தான் இன்னமும் போட்டிடுவீங்களா? கட்சி என்ன முடிவு எடுக்குதோ, என்ன வேலை கொடுக்குதோ அதை செய்ய வேண்டியதுதான் எங்களோட விருப்பம், அதாவது வேலை. இதுல எங்களோட விருப்பு வெறுப்பு அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இருக்காதுமா. சரி, ஆனா எந்த தொகுதி என்பதுல திருமிகு வானதி சீனிவாசனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா? அதாவது அதே தொகுதியா அல்லது தொகுதி மாறுற திட்டம் இருக்கு? தொகுதி மாறக்கூடியதோ அல்லது தொகுதியினுடைய விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது கட்சியினுடைய மேலிடத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட பேச வேண்டிய விஷயம். அதனால என்னுடைய கருத்து எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல முடியும், பட் நாட் ஃபார் த மீடியா பீப்புள். சரி, கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது திருமிகு வானதிக்கு மகிழ்ச்சியா வருத்தமா? இதுல மகிழ்ச்சிக்கு வருத்தம் ஒண்ணும் இல்ல. அந்த கட்சியில எனக்கு யாருக்கு மேல பரிதாபம் இருக்கு அப்படின்னா, அந்த ஒருத்தர் கட்சியை ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான நபர்களை அவங்களோட காசுகளை செலவழிக்க வச்சு அவங்களெல்லாம் நான் மாற்று அரசியல் கொடுக்கறேன்னு நம்ப வச்சு எத்தனையோ குடும்பத்துல அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட விருப்பத்தெல்லாம் மீறி கூட அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நினைத்துதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய சுயநலத்துக்காக இத்தனை நபர்கள் இத்தனை வருட காலம் அந்த கட்சியில தங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறதுதான் பரிதாபத்துக்குரிய விஷயம். அது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அந்த கட்சியில ஒருத்தர் எம்பி ஆகி போய் அவர் தன்னோட சுயநலனுக்காக அந்த கட்சியை நம்பி இணைந்து பணி செய்த இத்தனை லட்சக்கணக்கான நபர்களுடைய எதிர்பார்ப்புகளை கனவுகளை அழித்திருக்கிறார் அப்படிங்கும் போது அது அவங்கள பார்த்து எனக்கு வருத்தமா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பாஜக அப்படின்ற இரட்டை தலைமை உருவாகி இருக்கா? இதுல ரொம்ப தெளிவா தேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் சரி, தேசிய தலைவர்களும் சரி, ஏன் இந்த கட்சி தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிற திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் கூட அதிமுக தான் இதற்கு தலைமை ஏற்கிறது, அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் தெளிவா சொல்றோம். அவங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்ல தலைவர்களோட பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுல எப்பவுமே இரண்டு முக்கியமான கட்சிகள் ஈடுபடும் போது இது இரட்டை தலைமைன்னு இல்ல, ஒத்துழைப்போடு சேர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவினுடைய தலைமை என்பதில் உறுதியாக பாஜக இருக்கிறது. ஆனா கூட்டணியில சேர வர கட்சிகளும் பாஜக தலைவர்களை சேர்ந்த பிறகுதான் கட்சிக்குள்ள சேர்றாங்க, கூட்டணிக்குள்ள சேர்றாங்க. அதே மாதிரியாக ஒரு இணைப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, கூட்டணி தொகுதி பங்கீட்ட தொடங்குறதா இருந்தாலும் சரி, பிரதமர் வருகைக்கு பிறகு அப்படின்னு சொல்லப்படுது. டெல்லிக்கு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி செல்றார், டிடிவி செல்றார், அன்புமணி போறாங்க. இது எல்லாமே டெல்லியை மையப்படுத்தியதாகவே கூட்டணியோட செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேசிய கட்சி, அதுவும் நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களோட ஆலோசனையை பெறுவதற்காக டெல்லி போறதுல தவறே கிடையாது. இதுல டெல்லி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், தட் இஸ் த கன்வீனியன்ஸ். ஏனென்றால் 5 மாநில தேர்தல்கள் நடைபெறுகிறது, பார்லிமெண்ட்ல செஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வார் இஷ்யூ இருக்கு. இவ்வளவு விஷயங்களை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க வர்றது அப்படிங்கறதுக்கான டைமோ இல்ல அதற்கான மற்ற ஃபெசிலிட்டிஸ், மீட்டிங் அதர் லீடர்ஸ் அப்படிங்கிறது சிரமம். அதனால இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ், தட் இஸ் டெல்லி. அதனால இது டெல்லி முடிவெடுக்கிறது அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. ஒரு தேசிய கட்சிக்கு அதுவும் பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அந்த ஒரு இடத்துல இருந்தா எல்லாத்தையும் அவங்க பாத்துக்க முடியும். திமுக வர்சஸ் டெல்லி அப்படின்றதா இந்த தேர்தலோட போட்டிய அப்படியான ஒரு வர்சஸா மாத்துவதற்கான ஒரு வியூகத்தை திமுக வகுக்கிறாங்க. திமுக அந்த நெரேட்டிவ் எடுக்கிறாங்க, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு. நாங்க சொல்றோம் ஒரு குடும்பம் வெர்சஸ் தமிழ்நாடுன்னு நாங்க எடுக்கிறோம். இது ஒரு குடும்பத்திற்கான ஆட்சியா அல்லது தமிழகத்திற்கான மாற்றமா அப்படிங்கறதா இப்ப நாங்க எடுக்கிறோம். ஆனா அந்த ஒரு குடும்பம் அப்படின்றதுலயும் இப்ப சின்னம் அப்படின்ற வகையில நம்ம வரும்பொழுது அதிமுக தலைமையில இருக்கிற மற்ற கட்சிகளும் தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏன் உருவாகுது? இது அவங்களோட அந்த கட்சிகளோட விருப்பம். அது அந்த இடத்துல யாரும் கம்பல் பண்ண முடியாது. ரெண்டாவது, எங்களோட ஒரு லாங் பீரியட் டிராவல் பண்ணிருக்காங்க திரு ஏசி சண்முகம் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு வாசன் அவர்கள். 24 தேர்தலில் கூட திரு வாசன் அவர்கள் எங்களோடு இருந்தார். So it is about the mutual understanding and also the long travel. அதனால அவங்க அந்த கட்சி இந்த கட்சி சின்னத்துல நிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட வெற்றி பெறுவதுதான் அடிப்படையான நோக்கமாக இருக்கு. அந்த கட்சியோட தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். கட்சியோட, அதாவது கூட்டணியோட வெற்றி என்பதுதான் அடிப்படை நாதம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இரட்டலை பவர்ஃபுல்லா இருக்கா, தாமரை பவர்ஃபுல்லா இருக்கா? அது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அந்த கட்சி தலைவர்கள் முடிவெடுக்கிறவங்களை கேட்கணும். அது எந்த நிர்பந்தமும் இல்லாம கட்சி தலைவர்களோட முடிவின் அடிப்படையில தான் அவங்க. அதனாலதான் உங்களோட கேள்விக்கு நான் அப்படி பதில் சொல்ல விரும்பல. இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இட்ஸ் நாட் த பிரஷர்.
So it is completely the freedom of the leader who are choosing the symbol. இப்ப கூட்டணி தொடர்பான முடிவுகள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல தாவேகா, தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளை கூட்டணிக்குள்ள வருவதற்கான அந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கா? நீங்க பாருங்க, ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது சில கட்சிகள் பேசுவாங்க, சில கட்சிகள் வெளியில போவாங்க, சில கட்சிகள் தனியா நிற்பாங்க. இதுல தோல்வி வெற்றி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த தேர்தல் எதை மையப்படுத்தி செல்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்போ தேமுதிக அந்த கூட்டணிக்கு போனது இங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்புல தாக்கத்தை ஏற்படுத்தாது? எந்த தாக்கம் இல்லை. அப்ப கூட்டணிக்கான முயற்சி எதனால தேமுதிக கூட? நீங்க வந்து ஒரு ஒரு பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இல்ல ஒரு விஷயத்த ஒண்ணு, ஒரு நிகழ்ச்சின்னு ஒண்ணு பண்றீங்க. அப்ப எல்லாத்தையும் இன்வைட் பண்ண தானே பண்ணுவீங்க. இப்ப அது வரலங்கிறதால நெகட்டிவ்னு அர்த்தம் இல்ல. சின்னம் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு பக்கம் போகுது. அந்த முயற்சியுமே பாஜகவோட வாக்கு வங்கியை அதிகரித்து காண்பதற்கான ஒரு முயற்சியாவும் அதை பார்க்க வேண்டியிருக்கா? இதுதான் திருப்பியும் சொல்றேன், எங்கள் சின்னத்தில் போட்டியிட அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க அந்த கட்சி தலைவர்கள், அந்த கட்சி சார்ந்த விஷயம். அப்படி பாத்துட்டீங்கன்னா திமுக வந்து உதயசூரியன் பிரபலமான சின்னம் தானே, அவங்களுக்கு எதுக்கு வாக்கு எண்ணிக்கை பத்தி கவலைப்படணும்? அப்ப ஏன் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்கள உதயசூரியல நிக்க வைக்கிறாங்க? அந்தந்த அவங்க வாக்கு வங்கியை அதுதான் சொல்றேன். நீங்க வாக்கு வங்கி அதிகரிக்கிறதாவோ இல்ல வேற வந்து என்ன கணக்குகளோ அது அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டியது. அதனால சின்னம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கட்சி அந்த தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. 2026 தேர்தல்ல பாஜகவோட வியூகம் என்னவா இருக்கு? எது அடிப்படையான இங்க வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு அமைஞ்சதுக்கு பின்னால தனிப்பட்ட ஒரு கட்சிக்கான வியூகம் அப்படிங்கிறது இல்ல. நீங்க வந்து ஒரு பிஜேபிக்கான என்ன வியூகம் அப்படின்னா, நாங்க நிக்கிற இடத்துல எல்லாமே ஜெயிச்சு வரணுங்கிறது எங்களோட வியூகமா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது என்டிஏவுக்கான வியூகமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அனைவரும் இணைந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருக்க முடியாது. ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். காமன் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த கவர்மெண்ட் மாறணும், என்டிஏ அரசாங்கம் வரணும். இரண்டாவது, பிஜேபி கூட என்ன வியூகம்? பிஜேபி அதிகமான தொகுதிகளை பெற்று அதிகமான எம்எல்ஏக்களை அனுப்ப வேண்டும். இது எங்களோட வியூகம். ஓகே, இப்போ கூட்டணியில 27 தொகுதிகளை பாஜக பெற்றிருக்கீங்க, காங்கிரஸ் வந்து 28 தொகுதிகளை பெற்றிருக்காங்க. இப்போ அதை விட ஒரு தொகுதியாவது குறைத்து பாஜக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில அதிமுக அந்த எண்ணிக்கையை தேர்வு பண்ணிருக்காங்க. இல்ல, இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இது இஸ் நாட் வித் கம்பேரிங் வித் எனி அதர் பார்ட்டி. ஒவ்வொரு என்டிஏ கூட்டணியில எல்லா கட்சிகளையும் அனுசரிச்சு செல்ல வேண்டி இருக்கு. அதனால ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து அவர்களோட நெகோசியேஷன்ல ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும். அதனால இதை வந்து உடனே காங்கிரஸோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? என்டிஏவே வந்து அதிமுக தான் தலைமை தாங்கிறது. பிரதமர் இங்க பிரச்சார கூட்டங்கள்ல வரும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி பெயரையோ இல்ல அதிமுக என்ற கட்சி பெயரையோ அதை பயன்படுத்தாம என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னே தொடர்ந்து பேசுறாரு 3 கூட்டங்கள்லயும். சோ அதனாலதான் இந்த கேள்வி திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகளால எழுப்பப்படுது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்டிஏ என்பதே அதிமுக அப்புறம் தனியா இதுக்கு அதிமுக அப்படிங்கிறது ஒட்டுமொத்த என்டிஏவுக்கே உருவாக்குறதும் இந்த தலைமை தாங்குவதுமே வந்து அதிமுக தானே. அதுலதான் முடிவுகளை வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம், அதிமுகவை பாஜக விழுங்குது என்ற விமர்சனம், இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தா கூட சின்ஸ் பீயிங் ஒரு பெரிய ஒரு நேஷனல் பார்ட்டி, அதுவும் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு இருக்கும்போது நேச்சுரலா யாருக்குமே என்ன தோணும், என்னங்க அவங்க பெரிய கட்சி அப்படின்னு இருக்கும். அதனாலதான் தெளிவாக எங்கள் தலைவர்கள் சொல்கிறார்கள், தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமை, அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏதாவது இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த முடியுமான்னு ஒரு சில எதிர்கட்சி தலைவர்களும் கொஞ்சம் மீடியாக்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது. சசிகலா ராமதாஸ் அவங்க தனியா கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எந்த தாக்கத்தையும் உங்களுடைய வாக்கு வங்கியில எந்த தாக்கத்தையும் உருவாக்காதுங்க. ஏனென்றால் சின்னம் அப்படிங்கறது யாருகிட்ட இருக்கு, கட்சி அப்படிங்கறது யாருகிட்ட இருக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பலம் யாருகிட்ட இருக்கு, அதுதான் இந்த தேர்தலோட கேள்வி. ஆனா இப்போ சசிகலா அவங்களுடைய வாக்கு வங்கியும் சேர்த்ததுதான் டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்துதான் அதிமுக வாக்குகளை ஒன்றாக்கணும் என்ற முயற்சியை பாஜக முன்னெடுத்தாங்க இல்லையா? இப்போ டிடிவி மட்டும் உள்ள வந்திருக்காரு, ஓபிஎஸ் திமுக போயிருக்காரு, சசிகலா தனியா எதிர்கொள்றாங்க அப்படின்னா பாஜக எதிர்பார்த்த அந்த வாக்கு வங்கி இணைப்பு அப்படின்றது நடக்காம போயிருக்கு. இல்ல, பாஜக இதுல வந்து முழுக்க ஆரம்பத்துல இருந்து we have distanced ourselves. இன்டர்னல் விஷயங்களை நீங்க முடிவெடுங்க அப்படின்னு தான் சொல்றோம். எந்த இடத்துல ஃபெசிலிட்டேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல பிஜேபி பண்ணி இருந்திருக்கலாம். அதனால நாங்க முயற்சி எடுத்தோம் அப்படிங்கறத தாண்டி அதிமுகவினுடைய உட்கட்சி விஷயங்கள் யாரை சேர்க்கணும் சேர்க்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் முழுக்க அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய விருப்பம். அதுல எங்களோட கருத்துக்கள் எதுவும் கிடையாது.
அது அப்படி எடப்பாடி பழனிசாமியே முடிவெடுப்பார் என்று விடப்பட்டதா, அல்லது முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது பலனளிக்காததுனால அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு பாஜக விட்டுருச்சா? அவ்வளவு தூரம் இது உள்ள போய் நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாதுங்க. ஏன் அந்த கேள்வி கேட்கிறேன்னா, திரு ஓபிஎஸ் அமித்ஷாவை போய் சந்தித்த பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாரு. அப்போ வந்து அதிமுகவை இணைத்து விட்டுருங்க அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சார். சோ அந்த முயற்சியில அமித்ஷா ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு பார்வை தானே உருவாகும். இல்ல, ஒருத்தர் வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு தலைவரை பார்த்து அவரோட ரிக்வஸ்ட் வைக்கிற தவறு கிடையாது. அதனால அவரை நீ பார்க்கவே வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே, பார்த்திருக்கலாம். ஆனா அல்டிமேட் அதுதான் சொல்றேன். அல்டிமேட்டா நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து என்டிஏல ரெட்ட தலைமை இருக்கா, டெல்லி தான் முடிவெடுக்குதா? இல்லையே, ஃபைனலா வந்து திரு எடப்பாடி அவர்கள் தானே முடிவெடுத்தாரு, டெல்லி முடிவெடுக்கலையே. நீங்க சொல்ற வாதத்தை படி பார்த்தா டெல்லி முடிவெடுத்திருந்தேன்னு சொன்னா எல்லாரும் கூட நீங்க சொன்ன மாதிரி திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கலாம் இல்லையா? ப்ராபபிலிட்டி ஐ எம் டெல்லிங். இஃப் டெல்லி இஸ் டேக்கிங் எ டெசிஷன், இவங்க எல்லாருமே ஒன்னா வந்திருப்பாங்க. இல்ல, இந்த இடத்துல என்டிஏவில் அதிமுக முடிவுகளை எடுக்கிறது. அதுலயுமே ஒரு சேஞ்ச், ஒரு முரண் இருக்கு. அது என்னன்னா, டிடிவியும் உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா டிடிவி தினகரன் ஒரு கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்ததுனால தன்னுடைய பதவிக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதனால அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா மற்றவர்கள் வரும்போது கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டி இருக்கும் அப்படின்றதுனாலதான் பாஜகவோட அதுல உடன்பாடு ஏற்படல என்ற கருத்தும் சொல்லப்படுது. இது எதுவுமே என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்ல, முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள். அது முன்வைக்கப்பட்ட கருத்து. ஓகே, நானும் அதே கருத்தா பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுல எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோட வாக்கு வங்கிய அதுல பாதிப்பை ஏற்படுத்த போவது திமுகவா தாவேக்காவா? தாவேக்கா ஒரு அன்டெஸ்டட் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அது அதனால இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து யாரை தாக்கம் ஏற்படுத்துறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்துல இங்க இருக்கிற ஒரு சப்போர்ட்டை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, அதான் சொல்றேன். திஸ் அன் அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். எலெக்ஷனரிங் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஏரியா. இட் இஸ் நாட் லைக் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதோ ஒரு ஈவெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்றதோ. அதை தாண்டி எலெக்ஷனரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹவு தே ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட், ஹவு தே ஆர் கோயிங் டு convert the masses into votes. These are all the tough task. எப்படி வந்து தாவேக்கே அதை எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கறத பார்க்கலாம், இந்த தேர்தலில் பார்த்துடலாம். நாம் தமிழர் கட்சி அவங்களோட ரோல் அப்படின்றது வந்து கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவங்க தனித்து போட்டியிட்டு 8% வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்காங்க. சோ அதை இன்னும் அதிகப்படுத்தணும் என்பதும் தனித்து போட்டி அப்படின்றதுலயும் உறுதியா இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே தான் வருது. சோ அவங்களோட அரசியல் செயல்பாடுகளை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு தமிழ் தேசிய ஒரு பேசக்கூடிய சித்தாந்தம் பேசக்கூடிய, ஆனால் அதே சமயம் திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுகள் மாதிரி இருந்தாலும் கூட அடிப்படையில தெய்வ பக்தியோ அல்லது கல்ச்சர் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மாறுபாடான நிலைமை வச்சிருக்காங்க. நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கா, இல்ல ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாமே ஒரு ரொம்ப டிஃபைன் பண்ணி அதை அந்த பார்ட்டியில சொல்ல முடியாது. பட் என்னன்னு கேட்டா அதனோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதனோட தலைவர், அவரோட பேச்சு, பிளஸ் அவங்க கொடுக்குற வீடியோஸ். ஓகே, அது வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பை உருவாக்குது. அவங்களோட வாக்கு வங்கி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் உயர்ந்து வருது. பட் தமிழகத்துல மாற்றம், அரசியல் மாற்றம், அதை கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியால் முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கட்சி அதனோட அசோசியேட் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ், அதனோட தலைவர் இப்படிதான் போகுமே தவிர அவங்களால அவங்க என்னதான் அறிவிப்புகள் வெளியிட்டாலும் இல்ல கொள்கை எதுவாக இருந்தாலும் கட்சிக்கு வருவது என்பது அவர்களால் முடியாது. எதனால அந்த மாற்றத்தை அவங்களால சாத்தியப்படுத்த முடியாது? அது இந்த ஸ்டேஜ்ல முடியாது இல்லைங்க. ஒரு 8% ஓட்டு வச்சுட்டு அது எப்படி வந்து பண்ண முடியும்? 2024 தேர்தல் வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத திமுகவும் சொன்னது. அதிமுக அப்ப உங்க கூட கூட்டணியில இல்லாததுனால அவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ திமுக வர்சஸ் டெல்லி என்பது மூலமாக திமுக வர்சஸ் பாஜக என்பது உருவாயிருக்கா? திமுக வந்து they have tasted the political victory. பிஜேபி எதிர்த்து, மோடி எதிர்த்து தமிழ்நாட்டில் நாங்க ஏதோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் that is been created by DMK. அந்த ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணி அவங்க அதுல கொஞ்சம் வெற்றியும் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாநில தேர்தலில் கூட பிஜேபி முன் வச்சாதான் நம்மளுக்கு அரசியல் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அதனால எதுக்கு எடுத்தாலுமே பிஜேபி, டெல்லி, ஹிந்தி, ஏதோ
டெல்லியில் இருக்கக்கூடியவங்க வந்து இங்க ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்க நினைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவங்க ஏன் டெல்லி இழுக்கிறாங்க, பிஜேபி இழுக்கிறாங்கன்னு சொன்னா, அதிமுகவை எதிர்த்து அவர்களால் நேரடியாக பேசுகின்ற பொழுது அவங்களோட ஃபெயிலியூர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட மிஸ்கவர்னன்ஸ் அது வெளிப்பட்டு விடும் நினைக்கிறாங்க. அதனால மக்களை வந்து உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பி ஒரு போலியான ஒரு விஷயத்த, ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு திமுக முயல்கிறது. அதனோட ஒரு ஸ்டெப் தான் இந்த தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ். அதனால இங்க ஆட்சி அமைக்க போவதும் தமிழ்நாட்டுக்காரர்கள், முதலமைச்சராக அமரப்போவதும் தமிழர், அவர் அமைச்சரவையில் இருக்க போவதும் தமிழர்கள், சட்டப்பேரவையில் போட்டியிட போவதும் தமிழர்கள். அதனால இங்க எங்க வெர்சஸ் டெல்லி வந்தது? நான் தமிழச்சிங்க, என்ன, நான் ஒரு தேசிய கட்சியோட தேசிய தலைவர், அது வேற விஷயம். பட் பேசிக்கலி தமிழ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எனக்கு உண்டு. நானும் தமிழ் பெண்மணி தான். அதனால திமுக வெர்சஸ் தமிழ் டெல்லி எங்க வந்தது? அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த தேர்தல் என்பது திமுகவினுடைய ஒரு குடும்பத்திற்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்குமான தேர்தல். எதுவாக இருந்தாலும் பாஜக வீக்கா இருக்கு அப்படின்றது தானே இது ப்ரொஜெக்ட் பண்ணுது. இல்ல, இது பாஜக வீக் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு தலைமை ஏற்கிறதே அதிமுக தாங்க. நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி தான். நாங்க வளர்ந்து விட்டோம், நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லலையே. எங்ககிட்ட 4 MLA தானே இருக்கோம். நாங்க வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி தான். We are trying to expand our base. We are trying to grow our party. We are not denying that. இன்னொரு விஷயமும், இப்ப தாவேக்கா வந்தப்பவும் சரி, மற்ற கட்சிகள் புதிதாக கட்சிகள் வரும்போதும் சரி, பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ற அந்த சமயத்திலயும் சரி, பாஜகவோட முகமாக வர்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. சோ இதெல்லாம் எதனால நடக்குது? இல்ல, நான் கூட அதே கேள்வி திருப்பி வைக்கிறேன். தாவேக்கா கூட திமுகவோட பி டீமா இருக்கலாமே. திமுகவோட எதிர்ப்பு திரு விஜய் அவர்கள் பேசுறாரு. அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கறத அதிமுகவுக்கு போகாம தடுக்கிறதுக்கு திமுகவே திரு விஜய் அவர்களை பார்ட்டி ஆரம்பிக்க வச்சிருக்கலாம், சப்போர்ட் பண்ணிருக்கலாம். So I can also tell Vijay party is a B team of DMK. அப்படி பார்த்தாலும் தாவேக்கா அதிகமா எதிர்க்கிறது திமுகவை தான். பாஜக பத்தின எந்த விமர்சனத்தையும் அவர் ஸ்ட்ராங்கா முன்வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுனாலதான் அவரை பி டீம்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோங்க, அரசியல் என்ன, என்னுடைய எதிர்ப்பாளர்களை பிரிப்பது, அதான அரசியல். அப்ப திமுகவோட எதிர்ப்பாளர்கள் யாரு? அதிமுக, என்டிஏ, தாவேக்கா, திரு சீமான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ திமுகவே செட்டப் பண்ணிருக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. You cannot deny that. நீங்க எதிர்ப்பாளர்களை பிரிக்கிறாங்கல்ல திமுக. அப்ப விஜய் வந்து என்டிஏவோட பி டீமா, திமுகவோட பி டீமா? அப்படினாலும் பாஜக தாவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சி. இங்க பாருங்க, திருப்பி அதான் சொல்றாங்க, கூட்டணிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், போகும், வரும். என்ன, நாங்க எதனால சொன்னோம்? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். இட் இஸ் நேச்சுரல். ஒரு எதிராளியை வந்து நீங்க நிறுத்துறீங்க, அவரை தான் வீழ்த்தணும்னு நீங்களும் பேசுறீங்க, நாங்களும் பேசுறோம். இட் இஸ் அ காமன். ஆனா இப்ப நான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து போறாங்க அப்படின்னு சொன்னா, we are having every right to doubt it. இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களை எதிர்க்கிற 3 பேர் இருக்காங்க, ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு கஷ்டம். அந்த 3 பேர் தனித்தனியா பிரிச்சு வச்சா ஈஸி தானே? அதே வேலையை இப்ப பண்றாங்க இல்லையா திமுக? I am telling that. அப்போ பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வராததுனால திமுகவோட பி டீம் தாவேக்கான்ற முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒருவேளை அவங்களோட சேர்ந்து இருந்தாங்கன்னு வைங்க, தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு அவங்க வந்து இல்லைங்க நாங்க தனியா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், ஓகே, அவங்க திமுகவே எதிர்க்கல, இல்ல அதிமுகவே எதிர்க்கல அப்படின்னு சொன்னா திமுக அவங்களை கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. இப்பதான் அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் கூட்டணி கூப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல. நீங்க ஸ்பெகுலேஷன்ல இல்ல, நீங்க ப்ராபபிலிட்டி கேள்வி கேட்டா நாங்களும் அதே பதில் தான் சொல்லுவோம். தாராளமா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எல்லா உரிமை. இல்ல உரிமைக்காக நான் சொல்ல வரலமா. நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு இப்படி ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அது அப்படிதானே கணக்கு இல்லையா? எதிராளிங்க பிரிஞ்சு நின்னா அப்ப நீ ஏதோ செட்டப் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே கேள்வி திமுக, நான் இல்ல. எஸ், நான் சொல்றது சரி, ஓகே. இறுதியா ஒரு கேள்வி. கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் 2 கூட்டணியிலுமே அதிகமாக பேசப்பட்டது. காங்கிரஸ் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இங்க பாஜகவும் கூட்டணி ஆட்சி மேல ஒரு விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. சோ இங்க பாஜக தேர்தலுக்கு பிறகு அதற்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தலோட வெற்றிக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்விற்கும் நன்றி. நன்றிமா.